ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சேலம் வெண்பட்டு வேட்டிகளுக்கு சந்தை வாய்ப்பு அதிகரித்துள்ளது குறித்து மத்திய அரசின் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குநர் திரு கார்த்திகேயன் எமது வானொலிக்கு அளித்த பேட்டி மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருச்சி, வேலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெலங்கானாவில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் வரலாற்று பெருமைகளை பிரதிபலிக்கும் வகையிலான பாரம்பரிய நீர்ப்பாசன முறை, கிணற்று பாசன முறை, குழந்தைகள் பூங்கா உள்ளிட்டவற்றை திறந்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா சந்தித்து பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கு திரு தேவேகவுடா ஆற்றிய பங்களிப்பு என்றும் பெருமை கொள்ளத்தக்கது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை ராஜஸ்தான் முதல்வர் திரு பஜன்லால் சர்மா, துணை முதலமைச்சர்கள் திருமதி குமாரி தியா, டாக்டர் பிரேம் பைரவா ஆகியோர் சந்தித்து பேசினர். ராஜஸ்தான் மாநில வளர்ச்சியில் அவர்கள் சிறந்த பங்காற்றுவார்கள் என்று அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மழைக்கால நோய் தொற்று பரவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பத்திரிகைகள் மற்றும் செய்தித்தாள் பதிவு மசோதாவிற்கு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பதிலளித்தார். மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேட்மிண்டன் வீரர்கள் சிராக் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ் இணைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அர்ஜுனா விருது பெறும் செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ரமேஷ் பாபுவுக்கும் அமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சேலம் வெண்பட்டு வேட்டிகளுக்கு தேசிய அளவிலான சந்தை வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கியதன் வாயிலாக அதன் உற்பத்தி மற்றும் விற்பனை பல மடங்கு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசின் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குநர் திரு கார்த்திகேயன் எமது வானொலிக்கு அளித்த பேட்டி. தேசிய அளவில் புகழ்பெற்ற சேலம் வெண்பட்டு வேட்டிகள் மற்றும் அங்கவஸ்திரங்களுக்கு காரணம் சேலம் மாநகரின் சீதோஷ்ண நிலையும் நீரின் தன்மையுமாகும். இதன் காரணமாக சேலம் வெண்பட்டு வேட்டிகள் மற்றும் அங்கவஸ்திரம் புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. மற்ற இடங்களில் போலியாக தயாரிக்கப்படுவதை தடுப்பதோடு வெண்பட்டு வேட்டிகள் மற்றும் அங்கவஸ்திரங்களின் வணிக மேம்பாட்டிற்கும் இந்த புவிசார் குறியீடு உதவுகிறது. மேலும் மத்திய அரசாங்கம் காசி, டெல்லி மற்றும் பெருநகரங்களில் பல்வேறு பொருட்காட்சிகளில் சேலம் சரகத்தைச் சேர்ந்த சங்கங்களை கலந்து கொள்வதன் மூலம் அவர்களின் வணிக மேம்பாட்டிற்கு பயன்படுகிறது. சேலம் நெசவாளர் சேவை மையத்தின் மூலமாகவும் மாநில அரசாங்கங்களின் மூலமாகவும் திறன் மேம்பாட்டு பயிற்சி 45 நாட்களுக்கு நெசவு, வண்ணம் தீட்டுதல் மற்றும் சாயமிடுதல் போன்ற பயிற்சிகளை அளிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சந்தைப்படுத்துதலுக்கான ட்ரைனிங்கும் மாநில மத்திய அரசாங்கம் தருகிறது. காசி தமிழ்ச்சங்கமம் மற்றும் டெல்லி, குஜராத், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் ஆகிய இடங்களில் நெசவாளர்கள் கலந்து கொண்டு விற்பனையை ஊக்குவிக்கவும் மத்திய அரசாங்கம் துணை புரிகிறது. மேலும் மத்திய அரசாங்கம் இந்திய கைத்தறி முத்திரையை வேட்டிகளுக்கு வழங்கி அதன் மூலம் இயற்கை இழைகளை பயன்படுத்தி நெய்யும் உரியையும் கைத்தறியில் நெய்யும் உரிதையும் பயன்பாட்டாளர்களுக்கு வழங்குகிறது. இதன் மூலம் விற்பனை ஊக்குவிக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் இந்தியா ஹேண்ட்மேட் பஜார் எனப்படும் வெப்சைட் ஒன்றினை துவங்கி கைத்தறி துணிகளை மட்டுமே அதன் மூலம் விற்பனை செய்ய ஊக்குவிக்கிறது. இதனால் கைத்தறி நெசவாளர்கள் பல்வேறு ரகங்களை அதன் பதிவேற்றி அதன் விற்பனையை மேம்படுத்த மத்திய அரசாங்கம் உதவி செய்கிறது. இதுகுறித்து சேலம் பட்டு கூட்டுறவு சங்க நிர்வாகி திரு ரவிச்சந்திரன் தெரிவிக்கையில், சேலம் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு 1500 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. வெண்பட்டு வேட்டி, சட்டு, அங்கவஸ்திரம் இங்கே தயாராகுது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இது எல்லா ஊர்லேயும் ப்ரொடக்ஷன் பண்ணி தரோம். வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு. இப்போ கவர்மெண்ட் புவிசார் குறியீடு கொடுத்ததுனால மக்கள் இங்கே வந்தால் நல்லா ஒரிஜினலாக கிடைக்கும் சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. திருமண நிகழ்ச்சியில் பொண்ணு என்ன கலரில் சாரீ கட்டியிருக்காங்களோ அதே கலரில் நம்ம வேட்டியும் தயார் பண்ணுறதுனால அது நிறைய மூவிங் ஆகுது. இப்போ பொங்கலுக்கு டசர் கலர்னு சொல்லி ஒரு கலர் நம்ம வெண்பட்டில் போட்டிருக்கோம். அது நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு. இதனால் மெம்பர்ஸ் நல்லா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுது. தொடர்ந்து நல்ல லாபத்தில் போயிட்டுருக்கு.
நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், கிராமப்புற வீட்டு வசதி பற்றாக்குறை தீர்ப்பதுடன் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதியை மேம்படுத்துவதே பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் சாராம்சமாகும். அரசின் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் வரும் மத்திய அரசின் மிக முக்கிய திட்டமாகும். பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை அடியோடு மாற்றி அவர்களுக்கு உறுதியான வீடுகளை கட்டித் தருவதே மத்திய அரசின் நோக்கமாகும். இந்த திட்டத்தை பொறுத்தவரை நகர்ப்புறம், கிராமப்புறம் என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. கடந்த 9 வருடங்களில் 3 கோடிக்கும் அதிகமான உறுதியான வீடுகளை கிராமப்புற மக்களுக்காக கட்டித்தரப்பட்டுள்ளன. இதன் பலனை பெற வீட்டில் இருந்தபடியே மத்திய அரசு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு விண்ணப்பிக்கலாம். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் மூலம் திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாளக்குடி, அப்பாத்துறை, யசனக்குறை ஆகிய கிராமங்களில் பொதுமக்களிடம் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விளக்கப்பட்டது. இந்த திட்டம் பெருமளவு வெற்றி பெற்றது காரணம் வீடுகளை கட்டி வேகமாக முடிப்பது, சரியான நேரத்தில் ஒதுக்கீடுகளை தருவது, அடிக்கடி நேரில் சென்று ஆய்வு செய்வது, தேவைப்படும் நேரத்தில் நிதியை விடுவிப்பது, இவை எல்லாம் தான் என்பது குறிப்பிட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வீடு கட்டுற திட்டம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம். யாருடைய இதுவும் இல்லாமல் நேரடியாக ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு வீடு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க. வீடு கட்டியிருக்கோம். நிறைய திட்டங்கள் இது மாதிரி வந்திருக்கனால நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி திட்டங்களை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இவங்க மூலியமாக பயனடைஞ்சதுனால சொல்லி மற்றவங்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. வீடு கட்டினா பல லட்சம்லாம் தேவைப்படும். அந்த பொருள் ஈட்டுற அளவுக்கு எங்களுக்கும் வசதி கிடையாது. சும்மா சாதாரண ஒரு ஓட்டுள்ள வீட்டில் தான் இருந்தோம். ஏதோ ஐயா மோடி ஐயா கொடுத்ததுனால அதில் ஒரு பிரதமர் மோடி ஃபண்டு திட்டத்தில் போட்டு ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஐயா. அதனால் பாரத பிரதமருக்கு மிகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் பலனடைகிறாங்க, இந்த விஷயம் தெரியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு இன்னும் மேலும் எல்லாரும் பலனடைமாறு தெரிவிச்சுக்கிறேன். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் தெரிவிக்கையில், இன்னைக்கு இங்க விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா காங்கேயநல்லூர்ல நடந்துச்சு. அதுல நம்ம இந்தியன் வங்கி சார்பா 1.25 கோடி மகளிர் சுய உதவிக்குள்ளாக நிதி உதவி வழங்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் NULM திட்டத்தில் கீழே அதுல கிட்டத்தட்ட 15 குழுவுக்கு நிதி உதவி வழங்கி இது பண்ணியிருக்கோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட வட்டி மானியத்தோட இதை கொடுத்துருக்கோம். அது இல்லாம இங்க நம்மளோட கேஸ் ஏஜென்சி, இந்தியன் வங்கியோட 0 பேலன்ஸ்ல கணக்கு ஆரம்பிக்கிறது, அப்புறம் பிரதம மந்திரியோட ஜீவஜோதி ஸ்கீம், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேருக்கு நம்ம என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கோம். வங்கி மூலம் தாங்கள் பெற்ற கடனுதவி தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவியாக இருப்பதாக இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். என்னுடைய பெயர் கீதா. இது காங்கேயநல்லூர்ல மத்திய கவர்மெண்டோட ப்ரோக்ராம் நடக்குது. நான் இந்தியன் வங்கியின் மூலியமா மகளிர் குழு கடனாக 10 லட்சம் பெற்றிருக்கிறோம். இதன் மூலியமா எங்க குழுவில் உள்ள எல்லா மெம்பருக்கும் புது தொழில் தொடங்கவும் எங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக அமையறதுக்கும் ஒரு உதவியா இருக்குது. என் பேர் சித்ரா. வேலூர் மாவட்டத்துல வசிக்கிறோம். நாங்க வேலூர் மாவட்டத்துல காகிதப்பற்றையில இருக்கிறோம். நாங்க எங்க குழு பேர் சாரோனின் ரோஜா. நாங்க இந்த காங்கேயநல்லூர்ல மீட்டிங் போட்டி இங்க பிரதமர் ஐயா 15 லட்சம் எங்க குழு சார்பாக கொடுத்துக்கிறாரு. இந்த குழுல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பொருளாதார வளர்ச்சி. இதன் மூலமா நாங்க பயனடைறோம். இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.